பிரேக். நெல்லை அருகே பட்டியலின முதியவர் மீது அரிவாள் வெட்டு. அரிசி மூட்டைகளை நாசமாக்கி கும்பல் தப்பியோட்டம். நெல்லை, மார்ச் 9. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி அருகே தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற பட்டியலின முதியவரை திட்டி அரிவாளால் வெட்டிய கும்பல் தப்பியோடும் போது அரிசி மூட்டைகளையும் நாசமாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சாதிய வனமத்தால் நடக்கும் பிரச்சினைகளை போலீசார் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை சேரன்மகாதேவி அருகே உள்ள உதயமார்த்தாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன், 75. இவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்காகச் சென்றார். அப்போது அவரை வழிமறித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கும்பல் ஒன்று முதியவரை திட்டி நீங்கள் இங்கு குளிக்க வரக்கூடாது என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முதியவரிடம் கும்பல் தகராறு செய்வதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்தனர். ஆத்திரமடைந்த அந்த கும்பல் முதியவர் முருகனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. பின்னர் அவர்கள் ஆற்றின் மறுகரையில் உள்ள அரியநாயகபுரம் என்ற ஊருக்குள் தப்பிச் சென்றனர். அவ்வாறு தப்பிச் செல்லும்போது அந்த பகுதியில் இருந்த அரிசி மூட்டைகளையும் அவர்கள் அரிவாளால் வெட்டி நாசமாக்கினர். சேரன் மகாதேவி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு சமுதாய மக்கள் ஒன்றாக வசித்து வருகின்றனர். இவர்களது விவசாய நிலங்கள் அருகருகே வசித்து வருகின்றனர். ஊர் மக்கள் அனைவரும் தாமிரபரணி ஆற்றை பொதுவாக பயன்படுத்தி வருகின்றனர். அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டு வந்தன. சாதிய காரணங்களால் அடிக்கடி நடைபெறும் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை போலீசார் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தச் சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில், இந்த வன்முறை சம்பவத்தில் 4 சிறார்கள் ஈடுபட்டு இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம். இந்த பகுதியில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தொழில் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒற்றுமையாக வாழ்கின்றனர். ஆனால் சிறார்கள்தான் இதை புரிந்து கொள்ளாமல் சமூக வலைதளங்கள் மூலமாக பிளவுபட்டு கிடக்கின்றனர். ஆண் குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். பெற்றோரும் கல்வித்துறையும் கண்டுகொள்ளாமல் விடும் ஒரு சிறார் வாழ்க்கையில் திசை மாறிப் போகும்போது போலீசார் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய நிலை வந்துவிடுகிறது என்றனர்.